நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டேனா? விட்டுறாத மச்சான். இப்போ என்னடி? உன்னை கல்யாணம் தானே பண்ணணும்? அப்படி என்ன உனக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை? இல்லடி, என் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து என் டெசிஷனை ஏத்துக்கிட்டான். அவனுக்காக ஒன் லாஸ்ட் டே தானே. பரவாயில்ல, பாத்துக்கலாம். போலாமா? எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? உனக்கு என் மேல கோவமே வரலையா? என்னடி பண்ண சொல்ற? லவ் பண்ணும்போது நம்மளுக்கு அழகா தெரிஞ்ச எல்லா விஷயமுமே ஒரு சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும்போது தப்பா மட்டும்தானே தெரியுது. போலாமா? பைக்கிங்க? அது ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ நம்ம எப்படி போறது? சொல்கிறேன். போலாமா? ம். குரு, ம். குரு, என்னடி? இன் கேஸ் நம்ம 2 பேரும் பிரியற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவ? ஏண்டி எப்போ பாரு இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பியா? உன் மைண்டில் வேறு எதுவுமே ஓடாதா? எல்லாம் ஒரு ப்ரிகாஷனுக்காக தான். சொல்லு. நீ சொல்கிறத பார்த்து எனக்கு ஏதோ வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆ. இனிமே கிஸ் வேணும், ஹக் வேணும்னு கிட்ட வா, உனக்கு இருக்கு. இப்படி சொன்னா எப்படி? என்னைக்கு தான் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுவ? என்னடி சொல்லணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட லவ் சொல்லும்போது இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டேன். ஆமா. ம். அப்போ சொன்னதை தான் இப்பயும் சொல்கிறேன். என் கண்ணை பாரு. என்ன நடந்தாலும் சரி, நீ ஏன் என்னை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. உன்னை பார்க்குற எனக்கு தெரியாதா? தலைலாம் வலிக்குது, வேற எதுவும் இல்ல. ஓ. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து என் கூட இந்த ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. நானும் உன்னை கேர் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப அதிகமாகவே பண்ணிட்டேன். இதெல்லாம் நீ சொல்லும்போது எனக்கே தெரியுது.
நான் எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருந்திருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பத்திரமா இரு. நான் வரேன். കണ്ണാലെ കണ്ണാകെ തൊട്ടപ്പോ തന്നെ പൊട്ടിപ്പോയെൻ്റെ കണ്ണിൻ പിഞ്ഞാണം சாரி. മൊട്ടുപോലെ ചിരിച്ചും കൊണ്ടെൻ്റെ നീ ഉള്ളിലാകെ പൂത്തു വിരിഞ്ഞില്ലേ. ப்ளீஸ் போகாத. நான் இது கோவத்துல நிறைய பேசிட்டேன். இல்லை மித்ரா, இது செட் ஆகாது. ஏன்? நான் பண்ணேன்னு நீயும் பண்ற, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை. நான் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கேன். பரவாயில்ல. இந்த ஒரு நாள் வச்சு மட்டும் முடிவு பண்ணாது. இதே மாதிரி நான் லைஃப் ஃபுல்லாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதே மாதிரி மறுபடியும் நடந்தா சமாதானம் படுத்து சொல்லி புரிய வை. முடிஞ்சா ஒன் டே லவ் பண்ணலாம். அதை விட வேற என்ன வேலை உனக்கு? மேடம், இது ரோடு. அது சாருக்கு கிஸ் பண்ணும்போது தெரியலையா? லவ்ல சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் உண்டு. அது என்னன்னு தேடுங்க. அதை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறது தான் சொல்யூஷன் யோசிக்காதீங்க. செகண்ட் லவ்வை விட செகண்ட் சான்ஸ் இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி. ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே.